இந்த சுவாரஸ்யமான விளக்க பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே, நேரடியாக விஷயத்திற்குள் நுழைவோம். இந்த நம்ப முடியாத உண்மைகளை நாம் விலங்குகள் மற்றும் இயற்கை, மனித உடலும் தொழில்நுட்பமும், விசித்திரமான உலக புவியியல் மற்றும் இறுதியாக ஒரு சுவாரஸ்யமான சவால் என 4 சுருக்கமான பிரிவுகளாக பார்க்கப் போகிறோம். இது உங்களுக்கு விஷயங்களை எளிதாக புரிந்து கொள்ள உதவும். சரி, நமது முதல் பிரிவான விலங்குகள் மற்றும் இயற்கைக்குள் நுழைவோம். நம்மை சுற்றியுள்ள இயற்கை உலகம் உண்மையிலேயே மிகவும் அற்புதமானது, சில நேரங்களில் ரொம்பவே வினோதமானது கூட. இந்த விளையாட்டை ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிக்கலாம். விலங்குகளை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிந்திருக்கலாம், ஆனா இந்த கேள்விக்கு விடை தெரியுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த விலங்கு எப்போதுமே சிரித்த முகத்துடனும் மிகுந்த மகிழ்ச்சியாகவும் இருக்கும்? அதற்கான விடை குவாக்கா. ஆமாங்க, இந்த சின்னஞ்சிறிய அழகான உயிரினம்தான் உலகின் மிகவும் மகிழ்ச்சியான விலங்கு என்ற பட்டத்தை வென்றிருக்கிறது. இதன் முக அமைப்பை பார்த்தாலே எப்போதுமே ஒரு கியூட்டான புன்னகையோடு இருப்பது போலவே தோன்றும். விலங்குகள் பற்றிய அடுத்த சுவாரஸ்யமான கேள்வி இது. உயிரியல் ரீதியாக இது ஒரு மாபெரும் அதிசயம் என்றே சொல்லலாம். எந்த பறவையால் தன் கண்கள் திறந்திருக்கும் போதே தன் மூளையை மட்டும் தூங்க வைக்க முடியும்? கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். அது வாத்து. இது எதை மிகச் சிறப்பாக விளக்குகிறது என்றால், ஆபத்துகள் நிறைந்த காடுகளில் உயிரினங்கள் தங்களை காத்துக்கொள்ள எத்தகைய அபாரமான தற்காப்பு திறனை கொண்டுள்ளன என்பதைத்தான். எதிரிகள் வராங்களான்னு கண்களால் கவனித்துக் கொண்டே மூளைய மட்டும் தூங்க செய்வது நிஜமாகவே பிரமிக்க வைக்கும் ஒரு விஷயம். இப்போது 20. இந்த எண்ணை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னவென்றால், இது ஒரு அழகிய மயில் உயிர் வாழும் சராசரி ஆண்டுகளை குறிக்கிறது. ஆமாம், நமது தேசிய பறவையான மயில் சுமார் 20 ஆண்டுகள் வரை உயிர் வாழும் தன்மை கொண்டது. இயற்கை எப்போதுமே நம்ம எதிர்பார்ப்புகளை பொய்யாக்கிட்டே இருக்கும். ரத்தமே இல்லாத ஹைட்ராவாக இருக்கட்டும், அல்லது நிலத்தில் வாழும் ஒரு பெரிய விலங்கான நீர்யானே தண்ணீரிலேயே பிறப்பதாக இருக்கட்டும், எல்லாமே ஆச்சரியம்தான். நிறங்களிலும் இதே மாயம்தான் நடக்கிறது. நாம் சிவப்பு ஆப்பிளை பார்த்திருப்போம், ஆனால் இந்தியாவில் ஊதா ஆப்பிள்களும் ஜப்பானில் அதிசயமான நீல நிற ரோஜாக்களும் இயற்கையின் ஆச்சரியங்களுக்கு சிறந்த சாட்சிகள். இயற்கையின் ஆச்சரியங்களிலிருந்து இப்போது நமது சொந்த உயிரியல் மற்றும் மனிதன் உருவாக்கிய தொழில்நுட்ப உலகத்திற்குள் மாறுவோம். நமது அடுத்த பிரிவு மனித உடலும் தொழில்நுட்பமும். தொழில்நுட்பத் துறையில், குறிப்பாக இந்திய மொழிகளுக்கான தொழில்நுட்பத்தில் இது ஒரு மிகப்பெரிய மைல்கல். உங்களால யூகிக்க முடிகிறதா? இந்தி மொழியை மிகச் சரளமாக பேசும் திறன் கொண்ட உலகின் முதல் ரோபோவின் பெயர் என்ன? அந்த ரோபோவின் பெயர் ரஷ்மி. செயற்கை நுண்ணறிவு மற்றும் ரோபோட்டிக்ஸ் துறையில் மொழி சார்ந்த தடைகளை உடைத்தெறிந்த ஒரு சூப்பரான தொழில்நுட்ப சாதனையாக ரஷ்மி திகழ்கிறது. தொழில்நுட்பம் எப்படி நம்மைப் போலவே மொழியை கையாளத் தொடங்கியுள்ளது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இப்போது இந்த 40 என்ற எண்ணை கவனியுங்கள். இது எதை குறிக்கிறது தெரியுமா? மனித மூளையின் வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட வயலோடு நின்றுவிடுவதில்லை. நமது மூளை சுமார் 40 வயது வரை தொடர்ந்து வளர்ச்சியடைந்து கொண்டே இருக்கிறது என்பதை தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. அதனாலதான் நாம் எந்த வயதிலும் புதிதாக ஒன்றை கற்றுக்கொண்டே இருக்க முடியும். இந்த 32 என்ற எண் நமது அன்றாட ஆரோக்கியத்தோடு நேரடி தொடர்புடையது. உணவை நல்லா மென்று சாப்பிடணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? சிறந்த செரிமானத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் நாம் சாப்பிடும் உணவை சரியாக 32 முறை மென்று சாப்பிட வேண்டும் என்பதுதான் அந்த ரகசியம். நமது அன்றாட வாழ்க்கையில் அறிவியல் எப்படி பின்னி பிணைந்துள்ளது என்று பாருங்கள். கருப்பு நிற உடை வெப்பத்தை அதிகம் ஈர்ப்பதால் நமக்கு சூட்டை தருகிறது. தினமும் நாம் உண்ணும் ஒரு ஆப்பிள் நமது கல்லீரலை மௌனமாக பாதுகாக்கிறது. அதே நேரம் மனிதன் உருவாக்கிய ரயிலின் ஹாரன் சத்தம் 5 கிலோமீட்டர் தூரம் வரை கேட்கும் அளவுக்கு பிரம்மாண்டமான ஒலியலை கொண்டுள்ளது. சரி, உலகை சுற்றி வருவோம். உலக அளவிலான விசித்திரமான புவியியல் உண்மைகள் மற்றும் கலாச்சார வேறுபாடுகளை நோக்கிய நமது அடுத்த பயணத்தை இப்போது தொடங்குவோம். ஒரு நிமிடம் இதே கேளுங்கள். சமோசா நம்மில் பலருக்கும் மிகவும் பிடித்த ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஆனால் உலகில் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் சமோசா சாப்பிட்டால் சிறை தண்டனை நிச்சயம். அது எந்த நாடு என்று உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? அந்த நாடு சோமாலியா. அங்குள்ள சில கடுமையான மற்றும் அசாதாரணமான விதிகளின் காரணமாக சமோசாவின் முக்கோண வடிவம் சில அமைப்புகளால் தடை செய்யப்பட்டுள்ளது. உலகத்துல உணவு கலாச்சாரம் இடத்திற்கு இடம் எப்படி வியக்கத்தக்க வகையில் மாறுகிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. உலக நாடுகளின் முரண்பாடுகள் எப்போதுமே ரொம்ப சுவாரஸ்யமானவை. சவுதி அரேபியாவில் தங்கத்தாலான கார்கள் ஓடும் ஆடம்பரத்தை பார்க்கலாம். வியட்நாமிலோ இயற்கையின் விந்தியாக ஒரு சிவப்பு நதி ஓடுகிறது. அமெரிக்கர்கள் ஒருபடி மேல போய் இரவிலும் விவசாயம் செய்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றையும் விட ஆச்சரியம் நம்ம இந்தியாவில்தான். நாம் தினமும் பயன்படுத்தும் ரூபாய் நோட்டுகள் சாதாரண காகிதத்தால் ஆனதல்ல, முற்றுமுழுதாக பருத்தியால் செய்யப்படுகின்றன.
புவியியலிலிருந்து மீண்டும் நமது சொந்த மண்ணிற்கே வருவோம். சென்னையில் உள்ள இந்தியாவின் தேசிய சின்னத்தை சற்று உங்கள் மனக்கண்ணில் கொண்டு வாருங்கள். அதில் மொத்தம் எத்தனை சிங்கங்கள் உங்கள் கண்களுக்கு நேரடியாக தெரிகின்றன? ஆமாம், சரியான விடை 3. தேசிய சின்னத்தில் மொத்தம் 4 சிங்கங்கள் இருந்தாலும் முன்புறத்திலிருந்து பார்க்கும்போது நமக்கு 3 சிங்கங்கள் மட்டுமே தெளிவாக தெரியும். இது நமது நுட்பமான கவனிப்புத் திறனுக்கான ஒரு சின்ன சோதனை. மனிதர்களின் உணர்ச்சிகளையும் நடத்தைகளையும் மொழி எப்படி பிரதிபலிக்கிறது பாருங்கள். தீயில் நெய்யை ஊற்றுவது என்ற ஒரு பழமொழி உள்ளது. ஏற்கனவே கொழுந்துவிட்டு எரியும் ஒரு பிரச்சனையையோ அல்லது சண்டையையோ மேலும் தூண்டிவிடுவதுதான் இதன் அர்த்தம். மொழியானது மனித சுபாவத்தை எவ்வளவு அழகாக படம் பிடித்து காட்டுகிறது இல்லையா? நாம் இந்த சுவாரஸ்யமான விளக்கப் பயணத்தின் இறுதி பகுதியை நெருங்கிவிட்டோம். இதுவரை முழு கவனத்துடனும் இந்த தகவல்களை கேட்டுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய நன்றி. இப்போ உங்களுக்கான அந்த இறுதிச் சவால் காத்திருக்கிறது. தரவுகளிலிருந்து எடுக்கப்பட்ட உங்களுக்கான அந்த இறுதிச் சவால் இதுதான். பசுவின் விருப்பமான நிறம் எது? சிவப்பு, கருப்பு, பச்சை அல்லது நீலமா? இயற்கையின் இந்த சிறிய ரகசியத்திற்கான விடையை நீங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். விடையை தேடும் ஆர்வம்தான் நம் அறிவை இன்னும் விரிவாக்கும். இதை நீங்களே தேடி கண்டுபிடிங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விளக்கப்பதிவில் சந்திக்கலாம். தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருங்கள்.